ஹலோ மக்களே! இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வந்து புக் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்குது. அது இல்லாமல் இது கிடைக்கிறதும் இல்ல. ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இந்த போர் சூழல் காரணமாக நெறைய மக்கள் சென்னையில இருக்க பீப்புள் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த பைப்லைன் இந்த குழாய் வழி எரிவாயு வந்து நெறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேர் வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலோட க்ரோத்துக்கு எப்பயுமே கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பைப்லைன் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜின்னு சொல்லுவாங்க, பைப்டு நேச்சுரல் கேஸ். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் தான் இதில் மேக்ஸிமமாக இருக்குது. அண்டு இது பார்த்திங்கன்னா காற்றை விட ஏரை விட இது ரொம்பவே லேஸானது. ஸோ ஏதாச்சும் விபத்து தீ விபத்து நடக்குது அப்படின்னா கூட இதோட ஆபத்து வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். ஈஸியாக வந்துட்டு இதுலேருந்து நம்ம ரெக்டிஃபை ஆகிடலாம். ஸோ அந்தளவு தான் இருக்கும் இதோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா. அண்ட் இப்போ தமிழ்நாட்டில் சென்னை, ஓஎம்ஆர் போன்ற பிளேஸில் வந்துட்டு இது நிறைய மக்கள் வந்துட்டு இப்போ யூஸில் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இது எப்படி அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜென்சி குறிப்பிட்ட ஏஜென்சி இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஃபோன் மூலயமாவோ இல்லை மெயில் மூலயமாவோ நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300, 500 அந்தளவு தான் ஆகும் ஸ்டார்டிங் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, வைப்புத் தொகை, அது பார்த்திங்கன்னா 6000 ரூபாய் வந்துட்டு நம்ம டெபாசிட் பண்ணணும். அண்ட் இது ரிட்டனும் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணும்போது அவங்க ரிட்டனாக அந்த அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. அண்டு எரிவாயு பாதுகாப்பு, கேஸ் பாதுகாப்புக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும். அண்டு இது பார்த்திங்கன்னா மீட்டர் அந்த குழாய் பைப் வழியாக தான் இது வந்து கொண்டு வராங்க. அந்த பைப் வந்து எதனால் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த துருப்பிடிக்காத எக்கு மற்றும் பாலித்தீன் பைப் அது மூலயமா தான் வந்துட்டு இந்த லைன் வந்து கொண்டு வராங்க. இது பார்க்குறதுக்கு வந்து எல்லோ கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நான் இந்த எல்லோ கலரில் பைப் போனாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது பைப்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதோட லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 15 மீட்டர் அளவு வந்து கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக டிஃபால்ட்டாக அதுதான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம 6000 டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். அண்டு 15 மீட்டருக்கு மேலே நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பிடிப்பாங்க. அண்டு ஸ்மார்ட் மீட்டர், இதில் வந்துட்டு மீட்டர், ரெகுலேட்டர், வால்வ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப்போடு தான் வந்து இந்த கனெக்ஷன் இருக்கும். நம்ம ரொம்ப ஸ்மார்ட் மீட்டர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து 9000 வந்து நம்ம அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி வரும் இனிஷியலாக. இது பார்த்திங்கன்னா சிமிலர் டு எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் மாதிரி தான் இதுவும் வந்துட்டு அவங்க ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து 24/7 வந்து எனி டைம் வந்து சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எந்தளவு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவு மந்த்லி வந்து அவங்களுக்கு நம்ம பே பண்ணால் போதும். எலக்ட்ரிசிட்டி பில் மாதிரி தான் 24/7 வந்து எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும். கேஸ் தீர்ந்துடுமோ அப்படின்ற பயம் நமக்கு தேவையில்லை, நம்ம புக் பண்ணணும் அப்படிங்கிற எதுவுமே தேவையில்லை. அதேமாதிரி இது நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், சப்போஸ் காலி ஆகிடும் அந்த மாதிரி சொல்லி எந்த ஒரு பதற்றமும் இதில் இல்லை. எனி டைம் அது வந்து பைப்பில் வந்து கேஸ் சப்ளை ஆகிட்டே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எந்தளவு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவு நம்ம பே பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா வீடு, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி பிளேசஸ்லேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் இந்த முதியோர் இல்லத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தண்ணீர் வந்து சுடுதண்ணி அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதை ஹீட் பண்ணுறதுக்காக கூட இந்த கேஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எல்பிஜியை விட ரொம்பவே மலிவாக கிடைக்கிது. கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் த அமௌண்ட் வந்து எல்பிஜியை விட இது கம்மி ரேட்டில் நமக்கு கிடைக்கும். அண்ட் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 லட்சம் மக்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்திருக்கு ரிப்போர்ட்டு. அண்ட் இப்போது மார்ச் 2026 இப்போ என்ன மத்திய அரசு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எல்பிஜி வச்சுருக்கவங்க பிஎன்ஜி கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பிஎன்ஜி கனெக்ஷன் வச்சுருக்கவங்க எல்பிஜி யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எதனாலனா இப்போ இந்த கேஸ் தட்டுப்பாட்டு காரணமாக பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்ம ஒன்று தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பிஎன்ஜி கனெக்ஷனுக்கு மாறிட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்க சிலிண்டர் வந்து அந்தந்த கம்பெனிக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ரீஃபிலும் நம்ம வச்சுருக்கக்கூடாது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா ஸ்மெல் எதுவும் வராது. அதனால் அது இல்லாமல் இந்த கேஸ் மூலயமா அந்த புற்றுநோய் உருவாகிறது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. அந்த மாதிரி இந்த கேஸில் பார்த்திங்கன்னா இது க்ரியேட் பண்ணும் போதே, தயாரிக்கும் போதே அதில் இருக்க நச்சுத்தன்மை எல்லாமே வடிகட்டி ரொம்ப தூய்மையாக தான் வருது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஒரு கேஸ் கனெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இதே நம்ம எல்பிஜி அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்பிஜின்னு பார்த்திங்கன்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், பெட்ரோல் அல்லது இயற்கை எரிவாயு மூலயமா சுத்திகரிக்கப்பட்டு வரக்கூடிய கேஸ் தான் இது. இதில் என்னென்ன காம்பினேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா ப்ரொபைன், பியூட்டேன்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் தராது. அதேமாதிரி இதில் எந்த ஒரு கலரும் இல்லை. ஆனால் நமக்கு ஸ்மெல் வந்தால் தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், கேஸ் லீக் ஆகுதுன்னு சொல்லி நிறைய
விபத்துகள் வந்து தவிர்க்க முடியும். அதுக்காக இதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா, மெர்கேப்டன் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வந்து ஆட் பண்ணுறாங்க. இதை ஆட் பண்ணுறதுனால இதோட ஸ்மெல்லை வந்து நம்ம ஈஸியாக உணர முடியுது. அதனால நம்ம வரக்கூடிய ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தவிர்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடாக தான் இருக்குது. அது ரொம்ப அழுத்த நிலையில் போட்டு தான் வந்து அந்த சிலிண்டரில் வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. அது சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளை வடிவத்தில் இருக்கிறனால தான் அந்த கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி அந்த ப்ரெஷர் வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸில் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இல்லைனா வந்து பர்ஸ்ட் அப்படி சுச்சுவேஷன் வரும். இதே ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் அந்த சிலிண்டர் இருந்துச்சுன்னா அந்த கேஸ் வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அது அழுத்தம் வந்து ரொம்ப அதிக லெவலில் பாதிக்கும். அதனால தான் வந்து அது சிலிண்டர் ஷேப்பில் தராங்க. எல்பிஜியும் ஓகே தான், பட் நம்ம வந்து புக் பண்ணணும். சம்டைம்ஸ் தட்டுப்பாடாக இருக்கும், சம்டைம்ஸ் வராது. இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இது எல்பிஜி கனெக்ஷன் வந்து நம்ம புக் பண்ணணும், அதை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால இது நிறைய பேருக்கு வந்து சிரமமாக இருக்கும். இதே பிஎன்ஜினா பார்த்திங்கன்னா 24/7 எனி டைம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம புக் பண்ணணும், வாங்கணும், வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனுமே அதில் இல்லை. அதனால தான் வந்துட்டு எல்பிஜி விட பிஎன்ஜி வந்துட்டு இப்போ பெஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய மக்கள் வாங்கிட்டுருக்காங்க. அது இல்லாமல் எல்பிஜியை கம்பேர் பண்ணும்போது பிஎன்ஜி வந்து ரொம்பவே மலிவாக கிடைக்குது. குறைந்த அமௌண்ட்லேயே நம்ம வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி அதோட இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இல்லை, லைட்டாக தான் இருக்கும். நம்ம ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இது நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. வீட்டு உபயோகங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம சிலிண்டர் காலியாகிடுமோ, தட்டுப்பாடு அந்த மாதிரி எதுக்குமே நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. அதேமாதிரி பிஎன்ஜி கனெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் தேவை. இதே நம்ம சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர்னால் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். நம்ம அதை எடுத்து வைக்கணும், வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும், செய்யணும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த மாதிரி எதில் ஜஸ்ட்டு பைப் கனெக்ஷன் தான். ஸோ ஸ்பேஸ் கூட பார்த்திங்கன்னா இது அந்தளவு வந்து பிடிக்காது. ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டா போதும், அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்விரான்மெண்ட்டுக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லா மக்களும் இப்போ விரும்பி பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.